தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாலும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான ஈகோ யுத்தம் இன்னும் தணிந்தபாடில்லை. வெளியே கைகோர்த்து சிரித்தாலும் உள்ளுக்குள் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஓடும் பனிப்போர் இப்போது அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் உறுதியாகிவிட்டது. ஆனால் இந்த முறை கைகுலுக்குவதற்கு பின்னால் நடந்த கதைகள் சாதாரணமானவை அல்ல. குறிப்பாக ராகுல் காந்திக்கும் திமுக தலைமைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் வரும் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விவர புள்ளிகள். இந்த முறை திமுகவுடன் கூட்டணியே வேண்டாம் என்பதில் ராகுல் காந்தி மிக தீவிரமாக இருந்துள்ளார். அதிகார பகிர்வு இல்லை என்றால் கூட்டணி எதற்கு என்பது ராகுலின் வாதம். இதனால் தான் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நிமிடம் வரை தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இழுத்தடிப்பு வேலைகளை செய்து வந்துள்ளார். ராகுலின் இந்த அடம் திமுகவை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. நிலைமை கைமீறி போவதை கண்ட கனிமொழி நேரடியாக சோனியா காந்தியிடம் பேசத் தொடங்கினார். தமிழகத்தின் தற்போதைய கள நிலவரம், பாஜகவின் வளர்ச்சி மற்றும் நடிகர் விஜயின் வருகை என அனைத்தையும் புள்ளி விவரங்களோடு சோனியாவிடம் கனிமொழி விளக்கியுள்ளார். திமுகவுடன் இல்லையென்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் என்ற உண்மையை சோனியா உணர்ந்தார். இறுதியில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் நான் தமிழக விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று சோனியா காந்தி ஒதுங்கிக் கொள்வதாக சொன்ன பிறகே ராகுல் காந்தி தரப்பு இறங்கி வந்துள்ளது. கூட்டணி உறுதியான பிறகு காங்கிரஸ் கேட்ட ஒரு ராஜ்யசபா சீட் விவகாரத்திலும் மோதல் வெடித்துள்ளது. டெல்லி தலைமை ஒரு வட இந்திய முகத்தை அந்த சீட்டுக்கு திணிக்க முயன்றது. ஆனால் திமுக தலைமை கராராக மறுத்துவிட்டது. தமிழகத்திலிருந்து செல்லும் ஒரு எம்பி தமிழராக இருக்க வேண்டும், அதிலும் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று திமுக நிபந்தனை விதித்துள்ளது. வேறு வழியில்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக இருக்கும் ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ராகுல் தள்ளப்பட்டுள்ளார். தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக அனைத்தும் நடந்துவிட்டதால் ராகுல் காந்தி கடும் அப்செட்டில் இருக்கிறார். இதன் எதிரொலியாக இந்த முறை தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் வருவதே கேள்விக்குறியாகியுள்ளது. ஒருவேளை கூட்டணி தர்மத்திற்காக அவர் வந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மட்டுமே கலந்து கொண்டு விட்டு அடுத்த விமானத்தில் டெல்லி பறந்துவிட திட்டமிட்டுள்ளாராம் ராகுல் காந்தி. அறிவாலயத்தின் பிடிவாதமும் டெல்லியின் இயலாமையும் சேர்ந்து 2026 எந்த மாதிரியான முடிவை தரும் என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி.